பெருமையுடைய பாண்டிய நாட்டில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெரியாழ்வார் இறைவனுக்கு மலர் மாலை கட்டித் தருவதற்காக அமைக்கப்பட்ட நந்தவனத்தில் துளசி மலரில் கிபி 9ஆம் நூற்றாண்டில் நட ஆண்டு ஆடி மாதம் வளர்பிறையில் சதுர்தசி திதியில் செவ்வாய்க்கிழமை என்று பூர நட்சத்திரத்தில் பூமி பிராட்டியார் அம்சமாய் பெண் குழந்தை தோன்றியது. அங்கனம் அவதரித்த அப்பெண் குழந்தையை நந்தவனத்தில் பார்த்த பெரியாழ்வார் பெரும் களிப்பு கொண்டு அக்குழந்தையை தமது மகளாக பாவித்து கோதை என பெயரிட்டு வளர்க்கலாயினார். திருமாலடியவர்களாக அவதரித்து ஆழ்வார்கள் என சிறப்பித்து கூறப்பெறும் பன்னிருவருள் பரமனை பக்தியினாலும் நாயகி பாவத்தினாலும் சொல்மலர்களாகிய பாமாலையை சுவைபட சித்தரித்ததோடு அமையாது தாமே நாயகியாக வேண்டும் என்னும் எண்ணத்தோடு அரங்கனை ஆதாரித்து அவனை நாயகனாகவும் அடைந்தொய்யும் பேறு பெற்ற செல்வியே இக்கோதையாவாள். ஸ்ரீவில்லிபுத்தூரார் கோதை என்னும் அப்பெண் குழந்தைக்கு பஞ்ச சம்ஸ்காரங்களை செய்து பரமஞானத்தை போதித்தார். தந்தை முதலியோர் கண்டு வியக்கும்படி இளமை தொடங்கி எம்பெருமான் பக்கலிலே பக்தி பெருவேட்கை கொண்டு அவனையே தாம் மனம் செய்து கொள்ள கருதி அப்பிரானது பெருமைகளையே எப்பொழுதும் சிந்தித்தல் துதித்தல் முதலியன செய்து வாழ்ந்த கோதையார் நாடோறும் விட்டு சித்தர் என்னும் பெரியாழ்வார் வடபெரும் கோயிலானுக்கு சாத்துவதற்காக கட்டி வைத்த திருமாலையை அவர் இல்லாத காலத்து எடுத்து தம் குழலிலே தரித்து கொண்டு அப்பெருமானுக்கு தான் நேரொத்திருக்கின்றேனா என சிந்தித்தல் வழக்கம். மாலை சுட்டிக் கொள்வதுடன் சிறந்த அணிகலன்களையும் அணிந்து உயர்ந்த பட்டாடையை உடுத்தி தம்மை அலங்கரித்து அவ்வொப்பனை அழகை கண்ணாடியிலே கண்டு தந்தையார் காணாதவாறு மலர் மாலையை களைந்து முன்போலவே செண்டாகச் சுற்றி பூங்குடலை உள்ளே வைத்து விடுதல் அவரது தினசரி வழக்கம். இதனை அறியாத ஆழ்வார் அம்மாலையை கொண்டு சென்று இறைவனுக்கு சாத்தி வர பெருமானும் விருப்புடன் அதனை ஏற்று அருளினார். இங்கனம் பல நாட்கள் சென்றபின் ஒரு நாள் வெளியிற் சென்ற ஆழ்வார் விரைவில் வீட்டிற்கு திரும்பி வந்த பொழுது மலர் மாலையை கோதை சூடியிருத்தலை பார்த்து கோபம் கொண்டு கடிந்துரைத்து அன்று வடபத்திர சாயியாகிய இறைவனுக்கு மாலை அணியக் கொடாமல் அத்திருப்பணிக்கு முட்டுப்பாடு நேர்ந்ததற்கு மனம் வருந்தியிருந்தார். அன்றைய நாளிரவில் இறைவன் ஆழ்வாரது கனவில் வந்து மாலை கொண்டு வராததற்கு காரணத்தை வினைவி அறைந்து பின்னர் அவள் சூடிக் கொடுத்த மாலையே நறுமணமிக்க நமது உள்ளத்திற்கு தனி விருப்பமானது. ஆதலின் இனி அத்தன்மையுடைய மாலையையே தமக்கு கொண்டு வருவாய் என்று அருளி மறைந்தார். பின்பு துய்நீங்க பெற்ற விட்டு சித்தர் தமக்கு மகளாக வைத்துள்ள கோதை மலர் மங்கையின் அவதாரம் எனக் கொண்டு அவளுக்கு ஆண்டாள் என்றும் மாதவனுக்குரிய மலர் மாலையை தாம் சூடிக்கொண்டு பார்த்த பின்பு கொடுத்தது காரணமாக சூடிக் கொடுத்த நாச்சியார் என்றும் திருப்பெயரிட்டு அழைத்து வந்தார். ஆண்டாள் தமது பருவம் வளருந்தோறும் இறையறிவும் பக்திகளும் உடன் வளர்ந்து வரப்பெற்று தமக்கு ஏற்ற காதலனாக கருதிய கடல் மன்னன் விருப்பமாக காதல் அதிகரித்தவராகி இனி அவனை ஒரு நொடிப்பொழுதும் கூடாதிருக்க முடியாது என்னும் கருத்துடன் கண்ணனது பிரிவை ஆற்றாத ஆயர் மங்கை போல தாமும் நோன்பு நோற்று உயிர்தெரிப்பவராய் அவ்வெண்ணத்தை திருப்பாவை நாச்சியார் திருமொழி என்ற திவ்ய பிரபந்தங்களின் மூலமாக இறைவனிடத்து விண்ணப்பம் செய்து வாழ்ந்திருந்தார். இந்நிலையில் பெரியாழ்வார் கோதையாரது மணவினை பற்றி பேசத் தொடங்கிய காலையில் ஆண்டாள் மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழ்கில்லேன் என்று சொல்ல பட்டர்பிரான் பின்னை எங்கனம் நிகழ்வது என்று கேட்க
சூடிக் கொடுத்த சுடற்கொடியார் யான் பெருமாளுக்கே உரியவளாக இருக்கின்றேன் என்று உரைத்தார். பின்பு கோதையார் தந்தையாராகிய பட்டர்பிரானிடம் 108 திருப்பதிகளிலும் எழுந்தருளியுள்ள இறைவனுடைய பெருமைகளை விளங்க எடுத்து கூறியருள வேண்டும் என வேண்ட அவரும் அவ்வாறே விரித்து கூறினார். அங்கனம் அருளிச் செய்து வருகையில் ஆண்டாள் வடமதுரையில் எழுந்தருளியுள்ள கண்ணபிரானது வரலாற்றை கேட்டளவிலேயே மகிழ்ச்சிலுப்பும் திருவேங்கடமுடையானது வரன்முறையை செவிமடுத்த பொழுது முகமலர்ச்சியும் திருமாலிரும் சோலை மலையழகரது வடிவழகை அறிந்த மாத்திரத்தில் மனமகிழ்ச்சியும் பெற்று திரு அரங்கநாதனது பெருமை செவிப்பட்ட உடனேயே அளவற்ற இன்பம் அடைந்து நின்றார். அவர்களுள் அரங்கநாதனிடத்தே மனத்தை செலுத்தி அவனுக்கே தம்மை மணமகளாக நிச்சயித்து அமலனையே எப்பொழுதும் எண்ணியிருந்தார் கோதையார். கோதையாருக்கு திருவரங்கன் நாதன்பால் உண்டான விருப்ப மிகுதியை அறிந்த பட்டர்பிரான் தமது மகளின் மனம் மகிழ குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி கடல் நிறக் கடவுள் எந்தை அரமனை துயிலும் திருவரங்கத்தின் வரலாற்றினை தெரிவித்தார். கோதையாரும் திருவரங்கநாதனை குறித்து கருப்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவளச் செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ மறுப்பொசித்த மாதவன்றன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழி வெண்செங்கே என்பார். பின்பு கோதை நாச்சியார் தம் ஆற்றாமையை தனித்துக் கொள்ள எண்ணி வில்லிபுத்தூரை ஆயர் வழியாகவும் அப்பகுதியில் இருந்த பெண்களையும் தம்மையும் ஆயர்குல மங்கையராகவும் வடப்பெருங்கோயிலை நந்தகோபன் மனையாகவும் அப்பெருமானை கண்ணனாகவும் கருதி திருப்பாவையை பாடி அருளி பின்பு 14 திருமொழிகளையும் பாடி அருளினார். இதற்கு நாச்சியார் திருமொழி என்று பெயர். ஆழ்வாரும் நம்பெருமாள் இவளை கடிமணம் புரிதல் கைகூடுமோ என்று எண்ணி இருக்கையில் திருவரங்கச் செல்வன் ஆழ்வாரது கனவில் எழுந்தருளி உமது திருமகளை கோயிலுக்கு அழைத்துக் கொண்டு வாரும், அவளையாம் ஏற்போம் என்று அருளினார். பின்பு திருவரங்கநாதர் கோயிற் பரிவாரமாகி உள்ளவர் கனவிலும் தோன்றி நீவிர் குடை கவரி விருந்துகள் வாத்தியங்கள் முதலியன பல சிறப்புகளுடன் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு போய் பட்டர்பிரானாருடைய அருமை செல்வியாகிய கோதையை அவரது தந்தையாருடன் நம்பால் அழைத்து வருவீராக என்று பணித்தருளினார். பிறகு பாண்டிய நாட்டிறைவனாகிய வல்லபதேவன் கனவிலும் தோன்றி நீ பலருடன் ஸ்ரீவில்லிபுத்தூருக்குச் சென்று பட்டநாதருடைய மகளாம் கோதையை முத்துப்பல்லக்கில் ஏற்றி நம் திருவரங்கத்திற்கு அழைத்து வருவாயாக என்று அருளினார். கோதையாரும் தாம் அன்றிரவு பலவகை கனவுகளை கண்டதாக தோழியிடம் கூறினாள். அக்கனவில் திருமண வினைகள் அனைத்தையும் முறையே கண்டதாக 10 பாடல்களில் அவர் பாடியுள்ளார். அவற்றுள் மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத முத்துளை தாமம் நிறைதார்ந்த பந்தற்கு மைத்துனன் நம்பி மதுசூதன் வந்தென்னை கைத்தலம் பெற்ற கனாக்கண்டேன் தோழினான் என்பதும் ஒன்று. பாண்டிய வேந்தன் வல்லபதேவனும் ஏவலாளரைக் கொண்டு விடியற்காலைக்குள் ஸ்ரீவில்லிபுத்தூரையும் திருவரங்கத்தையும் இணைக்கும் நடுவிலுள்ள நெடுவழியில் தண்ணீர் தெளித்தும் பும்பந்தரிட்டும் தோரணம் கட்டியும் வாழை கமுகு நாட்டியும் நன்றாக அலங்கரித்து 4 வகை சேனைகளையும் கொண்டு ஆழ்வார் பக்கல் வந்து சேர்ந்து இறைவன் கூறியவற்றை ஆழ்வாருக்கு உணர்த்தினார். பின்பு கோயில் பரிவார மாந்தர் பட்டநாதரை வணங்கி இரவு தம் கனவில் திருவரங்கத்து அமலன் காட்சியளித்து கூறிய செய்திகளை அறிவித்தனர். பட்டர்பிரானார் இறைவனது அன்பினை வியந்து பாராட்டினார். பின்னர் மறையவர்கள் பலர் பல புண்ணிய நதிகளில் நின்று நீரினை கொண்டு வந்தார்கள். கோதையாருடைய தோழிகள் அந்நீரினால் கோதையாரை ஆட்டி
பொன்னாடை உடுத்திவிட்டு பலவாறு ஒப்பினை செய்தபின் தோழியர் புடைசூழ கோதையார் சென்று தமக்கென அமைந்த மணிச்சிவகையில் ஏறினார். ஏனையோர் பல்லக்கிலும் தேர் முதலிய ஊர்திகளிலும் சென்றார்கள். மற்றும் பலர் கோதையாருடைய சிவிகைக்கு முன்னும் பின்னுமாக நடந்து சென்றார்கள். இங்கனம் திருவரங்கம் நோக்கிச் சென்ற காலத்து பலர் ஆண்டாள் வந்தாள், சூடிக் கொடுத்த சுடற்கொடி வந்தாள், திருப்பாவை பாடிய செல்வி வந்தாள், பட்டர்பிரான் புதல்வி வந்தாள், வேயர்குல விளக்கு வந்தாள், தென்னரங்கம் தொழும் தேசி வந்தாள் என்று முன்னே கட்டியம் கூறிச் செல்வாராயினர். அரசன் பட்டநாதன் முதலியோருடன் கோதையாரின் சிவிகை திருவரங்கம் பெரிய கோயிலை அடைந்து பெரிய பெருமாளுடைய முன்மண்டபத்தை அடைந்தது. பின்பு கோதையார் பெருமாளை சேவிக்கையில் அத்திருமாலின் அழகு இரும்பை காந்தம் இழுக்கின்றாற்போல் ஆண்டாளை கவரத் தொடங்கியது. சூடிக் கொடுத்த நாச்சியார் சிலம்பார்க்க சீரார் வளை ஒலிப்ப கொடியேரிடை ஆட காதளவு மோடிக் கயல்போல் மிளிரும் கடைக்கண் பிறழ அன்ன மென்னடை கொண்டு அருகிற் சென்று இன்பக் கடலில் ஆழ்ந்து திருவரங்கன் திருவடி வருடக் கருதி நாகபரியங்கத்தை மிதித்தேறி நம்பெருமானது திருமேனியில் கண்மறைத்து அவனை என்றும் பிரியாதிருப்பவளாயினாள். அவ்வண்ணம் அரும்பேறு பெற்றதை தரிசித்து ஆழ்வாரும் அவரது சீடனான வல்லவதேவனும் ஏனையோரும் வியப்புற்றிருக்கையில் திருவரங்கமுடையான் அர்ச்சகமுகமாக ஆழ்வாரை அருகில் அழைத்து, கடல் மன்னனைப் போன்று நீரும் நமக்கு மாமனாராய் விட்டீர் என்று முகமன் கூறி தீர்த்தம், திருப்பரியட்டம், மாலை, திருச்சடகோபம் முதலியவற்றை வழங்கி வில்லிபுத்தூர் உறைவானுக்கே தொண்டு பூண்டிரும் என்று திருவாய் மலர்ந்து விடை கொடுத்தருளினான். ஆழ்வாரும் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு சென்று முன்போலவே இறைவனுக்கு மாலை அணிவிப்பதில் ஈடுபடுவதுடன் ஆர்வம் என்பதோர் பூவையும் இட்டுக்கொண்டு 85 ஆண்டுகள் வாழ்ந்திருந்து இறைமையின் திருப்பிடத்தை அடைந்தார். ஸ்ரீ ஆண்டாளால் பாடப்பட்ட பாடல் தலங்கள் திருவரங்கம், திருக்கண்ணபுரம், திருவாலிரும் சோலைமலை, ஸ்ரீவில்லிபுத்தூர், திருவேங்கடம், துவாரகை, வடமதுரை, திருவாய்ப்பாடி, திருப்பார்கடல் முதலிய ஸ்தலங்களாகும். ஸ்ரீ ஆண்டாள் திருவடி போற்றுவோம். ஸ்ரீ அரங்கநாதன் திருவடி போற்றுவோம். நன்றி, வணக்கம்.